ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாரு சீனு கல்யாணத்துக்கு வந்து சாருவோட அப்பா அம்மா வந்து தாலி செஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து வீட்டில் காட்டுறதுக்கு வராங்க. அப்படின்னு இதை பார்த்து நம்ம மாயா சீனு வந்து செமையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பக்கம் நல்லபடியாக எல்லாமே பேசி முடிச்சு எல்லோரும் வந்து கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி சம்மந்தி, கல்யாணத்துக்குரிய நாளும் நெருங்கி வருது. ஸோ நல்லபடியாக நம்ம எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் போனதுக்கப்புறமா மாயாவும் சீனும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் நடக்கிறதுலாம் பார்த்தியா மாயா, எனக்கு என்னமோ சாருக்கு எனக்கு கல்யாணம் நடந்தால் சத்தியமாக நாங்கள் சந்தோஷமாக வாழ மாட்டேன். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது மாயா. பேசாமல் 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்டதும் மாயா வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு, அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு சீனு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெர்மிஷன் இல்லாமல் நான் இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டோம். முக்கியமாக பெரியப்பாவோட ஆசீர்வாதத்தில் தான் நம்ம கல்யாணமே நடக்குங்கிற மாதிரி சொன்னதும், இங்கே பாரு மாயா, எனக்கு அதில் நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும், இங்கே பாரு சீனு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, இந்த கல்யாணமே பெரியப்பா ஆசீர்வாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பாட்டுக்கு போனதும் சீனு வந்து குழம்பி போயிருக்காங்க. இல்லை மாயா, என்னால் உன்னை இழக்க முடியாது. அதே மாதிரி அந்த கேவலக்கட்ட சாரு களத்துலையும் தாலி கட்ட முடியாது. இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிவராமனை வந்து ஒரு பொண்ணு வந்து தப்பான விஷயத்தில் மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள வந்து நம்ம சீனு வந்து மீட் பண்ணுறாங்க. அண்ணன், உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னதும், பணம் தானே தம்பி, சரி அம்மா என்ன விஷயம், கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நான் துணை போக மாட்டேன், எல்லாம் நல்ல விஷயம் தானே, என்னோடய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது சொல்லுப்பா. ஆமாம், என்ன வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், ஆனால் அவள் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் தான் எங்கள் கல்யாணம் நடக்கணுன்ட்டு இருக்கா. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற யாருமே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு வேறொரு பொண்ணு கூட கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போது உங்களுக்கு வேறு ஒரு பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆக போகுதுன்னு நான் காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லி அவளோட கையெழுத்தை நீங்கள் சாட்சி கையெழுத்தாக கேட்கணும். எப்படியோ மாயா வந்து என்னோட ரெஜிஸ்டர் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுருவா. அதுக்கப்புறமா எனக்கு மாயாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடும் அப்படின்னதும், ஐடியா வந்து சூப்பராக இருக்குப்பா, அந்த பொண்ணு ஒத்து வருவாளா? கண்டிப்பாக ஒத்து வருவானே அப்படின்னு சொன்னதும், உடனே நம்ம சீனு வந்து அந்த இடத்துல அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நேராக மாயாக்கிட்டே, இங்கே பாரு, நமக்கு சிவராம சித்தப்பா விஷயத்தில் உதவி பண்ணார்ல, அவர் வேறொரு கல்யாணம் பண்ண போகிறாரு, அந்த பொண்ணை விட்டுட்டு, அதான் நல்ல சின்ன அப்படின்னு மாயா சொன்னதும், பாவம் அவருக்கு சாட்சி கையெழுத்து போட ஆள் தேவையா, நாம் போடலாமா அப்படின்னு கேட்டதும், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து, அண்ணன் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னதும், ரொம்ப நன்றிம்மா, சரி நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் சீனு வந்து எப்படியோ மாயா வந்து கையெழுத்து போட்டாலும் பின்னாடி அவள் சம்மதிச்சுப்பாங்கிற மாதிரி ஜோதிச்சுட்டு சீனு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடி ஆகிட்டு மாயாவை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு பொண்ணை வந்து நடிக்கிறதுக்காக அந்த ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உடனே மாயா கிட்ட, மாயா கையெழுத்து போட்டால் சரிதாம்மா நீங்கள் 2 பேரும் அப்படின்னதும், உடனே சீனு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கையெழுத்து போடுவாங்க. மாயா வந்து போடுவாங்களா இல்லையான்னு தெரியல, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.